உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. சவுல் பலமுறை தாவீதுக்கு விரோதமாக தீமைகளை செய்தாலும், சீமையை தாவீதை தூஷித்து அவமானப்படுத்தினாலும் தாவீது அமைதலாயிருந்தார். காரணம், தாவீது கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். இந்த சிறுமைப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என்னை நினைப்பார் என்று அவன் யோசித்தான். இரண்டாவதாக, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் என்னை ரட்சிப்பார் என்று அவர் மேல் விசுவாசமாயிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமான சூழ்நிலையில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.